பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். யுத்தத்தை பார்த்தால் ராமர் தோற்று விடுவாரோ? இல்லை தேவேந்திரா, ரகுவீரர் தோல்வி அடைய மாட்டார். இது ராவணனின் மாயாஜாலம். அதனால் அவன் தலையை வெட்ட வெட்ட அது மீண்டும் முளைக்கும். அப்படியானால் ராவணனின் மரணம் எவ்வாறு நடக்கும்? பிரபு ஏதாவது செய்து அவனை ஏன் அழிக்க கூடாது? அவர் மனதில் அவனை கொல்ல ஏதாவது வழியை நினைத்திருப்பார். தேவேந்திரா, ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது. ஸ்ரீராமர் ராவணனின் மார்பை நேராக நோக்கி அம்பை செலுத்த முடியாது. இது ராமனுக்கு தெரியும். ராவணன் நெஞ்சில் சீதை வாசம் செய்கிறாள். சீதையின் மனதிலே ஒவ்வொரு க்ஷணமும் ராமர் குடிகொண்டிருக்கிறார். ராமன் மனதிலோ 14 உலகமும் அதனுள் வசிப்பவரும் உள்ளனர். அதனால் ராவணன் இதயத்தை தாக்கினார். இதயத்தில் உள்ள சீதை, அவளுள் உள்ள ராமன், அந்த ராமன் மனத்திலே இருக்கும் 7 உலகமும் அழிந்துவிடும். ராவணனின் மரணம் எவ்வாறு நடக்கும்? நடக்கும். மாறி மாறி தலையை வெட்டினால் நடக்கும். இவ்வாறு தலையை மீண்டும் மீண்டும் வெட்டினால் அவன் தளர்ந்து விடுவான். அவன் தளர்ந்து போயிருக்கும் சமயத்தில் அவன் மனதில் உள்ள சீதையின் நினைவு வெளியேறும். ஒரு கணமேனும் சீதையின் நினைவு அவன் மனத்திலிருந்து வெளியேறிவிட்டால் போதும். அதே கணத்தில் அனைத்தும் அறிந்த ராமர் அவன் ஹிருதயத்தை நோக்கி பானத்தை எய்தால் அவன் இறந்து விடுவான். பிரபு, பிரம்மாவின் வரத்தின்படி அவன் வயிற்றில் அமுதம் உள்ளது. அவன் வயிற்றிலிருந்து அமுதம் சுரக்கும். அதன் பலனாக ஒரு தலையை வெட்டினால் மற்றொரு தலை முளைத்து விடும். பிரபு, தாங்கள் அக்னி சிரஷ்டத்தை உபயோகம் செய்து அவனிடமிருந்து அமுதம் சுரப்பதை நிறுத்திவிடுங்கள். பிறகு அவனை கொல்வது சுலபம். நீ உயிரோடு இருக்கும் வரை அந்த வனவாசி அழிப்பது என்பது கடினம். பிரபு, தாங்கள் இந்த ராட்சசரை கொல்ல பிரம்மாஸ்திரத்தை உபயோகப்படுத்துங்கள். தேவர்கள் இவனுடைய அழிவை பற்றி கூறிய நேரம் வந்துவிட்டது பிரபு.
ராமனுக்கே வெற்றி, ராமனுக்கே வெற்றி, ராமனுக்கே வெற்றி. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. அண்ணா, கேட்டீர்களா? மூ உலகம் உங்கள் வெற்றிக்காக கோஷமிடுகிறார்கள். ராவணனை நாம் வென்று விட்டோம். லக்ஷ்மணா, இந்த வெற்றி ராமனுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான். நீ மகாராஜா விபீஷணன், மகாராஜா சுக்ரீவன், வீர ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், நலன், நீலன், இந்த வானர சேனைகள் அனைத்தும் உங்கள் அனைவரின் உதவியால் தான் ராமன் இந்த யுத்தத்தை வென்றார். இந்த வெற்றி உங்களால் முடிந்தது. பிரபு, மற்றவர்களை உயர்த்தி பேசுவது தங்கள் பெருந்தன்மை. மூ உலகிலும் உங்களை விட சிறந்த வீரர் இருக்க முடியாது, உங்களை எதிர்க்கவும் முடியாது. ராவணன் தேவர்களையே தோற்கடித்தவன். இன்று நீங்கள் அவனை அழித்து விட்டீர்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தாங்கள் சாதாரண மனிதர் அல்ல. பிரபு, தங்களுக்கு கோடி வணக்கங்கள். ஆடிய ஆட்டம் அடங்கியதின்று ஆடிய உடலுக்குள் இருந்த ஒளியே ஆண்டவனுக்குள் சேர்ந்தது சென்று. மகாராஜா ராவணா, இப்படி நடக்கும் என்று நான் முன்பே கூறினேன் அல்லவா? ஸ்ரீராமரை எதிர்ப்பது என்பது இந்த முடிவில் தான் கொண்டுவிடும். அசுரர் குலத்துக்கே தலைவரான மகாராஜா இன்று ஸ்ரீராமனின் பாணத்தால் தாக்கப்பட்டு இவ்வாறு மண்ணில் விழுந்து கிடக்கிறீர்களே, மண்ணில் விழுந்து கிடக்கிறீர்களே. இன்று இலங்கை முழுவதும் பயானமாகிவிட்டதே. அண்ணா, அண்ணா, தாங்கள் அசுரர்களில் சிங்கம் போல் இருந்தீர்கள். ஆனால் இன்றோ இலங்கையின் தங்க சிம்மாசனத்தில் இருக்க வேண்டிய தாங்கள் மண்ணிலே ஒரு அனாதையை போல் கிடக்கிறீர்களே. அண்ணா, கொடூரமான பயங்கர புயல் காற்று ஒன்று
ராவணன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை சொந்த பந்தம், நாட்டு மக்கள் எல்லோருடனும் சேர்ந்து அடித்து கொண்டு போயிற்று. இன்று நீங்கள் இல்லாமல் இலங்கையே அனாதையாகிவிட்டது அண்ணா. இலங்கையே அனாதையாகிவிட்டது. இலங்கை அனாதையாகிவிட்டது. மகாராஜா விபீஷணா, இப்போது தாங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா.